ஒரு வேளாளனாக, தமிழனாக, இந்தியனாக, தேசியவாதியாக வன்மத்துடன் ஆதித்யா டிவி நம்ம வஉசியை பத்தி ஒரு ஜோக்கு மாதிரி வச்சு இப்படி இருக்கிறான், போட்டி இருக்கிறான். என்ன நினைச்சிருக்கிறாங்க அவங்க? முதல்ல இருந்தே பிளமார் சமுதாயம், முதலியார்கள், வேளாளர்கள், பிளமார்கள், செங்குந்தர் கொஞ்சம் குவாய்ட்டா இருந்திருக்கிறோம். பரவாயில்ல, ஒரு டீசெண்டான சமுதாயம் என்ன வேணா சொல்லலாம். அவங்க முதல் பண்ண அநீதி வஉ சிதம்பரம் பிள்ளை, வஉசி சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அவரே எழுதுவாரு, அவருடைய பேரு. இவங்களே மாத்திட்டு அதை வந்து வெறும் சிதம்பரனார் ஆக்கிட்டாங்க. அதாவது இஷ்டத்துக்கு இவங்க. ஏன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு நான் படித்தேன் முத்துலட்சுமி ரெட்டியா இருக்கு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் ஃபீமேல் டாக்டர் இந்தியாவில். அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் ஒரு இடத்த கொடுக்குறாரு. அது முத்துலட்சுமி ரெட்டி மெமோரியல். வெறும் முத்துலட்சுமி மெமோரியல் போடுறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு, ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. அதே போல சிதம்பரம் பிள்ளை என்பவரை அந்த பிள்ளையை இழுத்து வெறும் சிதம்பரனார்னு பண்ணீங்க. அப்புறம் வஉசியோடைய பசங்க, பேர பசங்க கஷ்டப்பட யாரும் கவனிச்சுக்கல. அப்புறம் இது மாதிரி காமெடி ஆதித்யாவில் பண்ணியிருக்கீங்க. தமிழ் மக்களுக்கு என்ன தெரியணும்னா, அவர் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் கோடீஸ்வரனா பிறந்து ஒண்ணுமே இல்லாம இறந்து போனார் வஉ சிதம்பரம் பிள்ளை. ஏன்? தமிழர்களுக்காகவும் சுதந்திர போராட்டத்துக்காகவும் இந்தியா பாரத நாடுக்காகவும் உயிரை நீத்தார். அவர் செக்கை இழுத்தாரு, இவங்க ஜோக்ல அவர் போட்டை இழுத்தாரு, கப்பலை ஓட்டினாரு, கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கலாட்டா பண்றதுக்கு வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா? இங்க வஉ சிதம்பரம் பிள்ளையினர் தான் உங்களுக்கு கிடைச்சதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சாது விரண்டால் காடு தாங்காது. அதே வேளாளர் கமிட்டி தான் ஒரு பக்கம் சிதம்பரம் பிள்ளை போன்ற எல்லாத்தையும் கொடுத்தவங்க தான் டஃப் ஆளுங்க. வரதராஜ முதலியார் தாராவியில நாயக்கன் படம் எடுத்தாங்க, அவரும் தான் வேளாளர் குடிமக்கள். ஸோ வேளாளர்களை திருப்பி இது மாதிரி இழிவுபடுத்துவதை கண்டிக்கிறோம். வேளாளர்களால மட்டும் இல்லை, இந்திய தமிழ் பாரதியாரும் வஉசியும் ரெண்டு கண்கள் போன தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில். அந்த ரெண்டு கண்களை யாரு இழிவுபடுத்தினாலும் தமிழர்களாக நாங்கள் விடமாட்டோம். கப்பலோட்டிய தமிழன் மாப்போசி ஐயா எழுதி அவர் கொண்டு வரலன்னா, சிவாஜி கணேசன் ஐயா அவரை பத்தி நடிக்கலைன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட உண்மைகளை திருப்பி வெளியில எப்படி கொண்டு வரணும்? அவங்கள பத்தி நூல்கள் எழுதணும், நூல்களை படிக்கணும். நானே போன வருடம் முழு நீள 500 பேஜ் 550 பேஜ் ஆங்கில நூலை வந்து முதல் முழு நீள ஆங்கில நூல், அவருடைய கம்ப்ளீட் வரலாறு, அவருடைய எழுதிய சிவஞான போதம் உட்பட அத்தனை எழுதி நான் கொண்டு வந்தேன். அதை நம்ம ஒரு பெரிய விழாவில் வந்து அதை வெளியிட்டோம். சிதம்பரம் பிள்ளை வேணும்னே அதை வச்சேன். ஏன்னா அவரையே சிதம்பரம் பிள்ளைன்னு கூப்பிடும்போது நம்ம அந்த வாழ்வாதாரத்தையும் வாழ்வடையாளத்தையும் எடுக்கணும். கடைசியாக ஒவ்வொரு சுதந்திர போராளியும் நமக்காக ரத்தத்தையும் எல்லாத்தையும் சிந்திட்டு போனவங்க. அவங்கள நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பாராட்டணும், அவங்கள பத்தி கொண்டாடணும். அதுக்கு பதிலாக அவங்கள பத்தி இது மாதிரி இழிவு பேசுறது, இந்த ஆதித்யா டிவி வந்து சன் டிவியோடைய சம்பந்தப்பட்ட விஷயங்க எப்பவுமே இது மாதிரி அவங்க பண்றாங்க. இதை வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்கிற அத்தனை மக்களும் பகிர்ந்து கொள்ளணும். வஉசியை வந்து யாருமே வஉ சிதம்பரம் பிள்ளைய இது மாதிரி இழிவுபடுத்த விடக்கூடாது. கண்டிப்போம், கண்டித்து கொண்டே இருப்போம். வணக்கம், நான் பிஜே முபா, இவரு மணி. நாங்க ஃப்ரீலான்சரா டிவி சேனல்ஸ்க்கு ஷோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சமீபத்துல டிஜிட்டல் டைரி அப்படின்ற நிகழ்ச்சியில நாங்க கப்பலோட்டிய தமிழன் ஐயா வஉசி அவர்கள் பத்தி பேசுறது குறித்து ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில அதோட ப்ரொமோவை நீக்கிட்டோம். அது தொடர்பான நிகழ்ச்சியும் நாங்க வந்து ஒளிபரப்பு செய்யப்படல. ஆனா இந்த ப்ரொமோவால ஒரு சிலர் மனசு வருத்தப்பட்டதா அறிய வந்ததுனால நாங்க எல்லாரும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.